Hi students, இன்னைக்கு நம்ம class 10 maths algebra chapterல exercise 3.2ல first sum பாப்போம் இந்த வீடியோல find the GCD of the polynomials given polynomials அதுல fourth subdivision sum 3x cube plus 3x square plus 3x plus 3 6x cube plus 12x square plus 6x plus 12 இப்போ இதுல f of x னு எடுத்துக்கிற first polynomial f of x is equal to நான் இதுல காமனா 3 எடுத்துறேன் 3 எடுத்துட்டோம்னா x cube plus x square plus x plus 1 அடுத்தது g of x இதுல 6 காமனா எடுக்கலாம் so 6 காமனா எடுத்துட்டோம்னா x cube plus 2x square plus x plus 2 ஓகேவா இப்போ நம்ம வெளியில எடுத்த இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு GCD கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இது போட்டுட்டீங்கன்னா தான் லாஸ்டா ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது மறக்க மாட்டீங்க so GCD of 3 and 6 is equal to 3 இது ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் 3 தான் நமக்கு இதுக்கு அப்புறம் நம்ம வந்து இத டிவைட் பண்ணுவோம் இப்போ பாருங்க ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் x cube தான் இருக்கு ஆனா இதுல பாருங்க எல்லாத்துக்குமே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு இதுல வந்து 2 இருக்கு சோ இது நம்ம பெரிய நம்பரா இருக்கு சோ இத வந்து நம்ம உள்ள போட்டு டிவைட் பண்ணுவோம் சோ x cube இத போட்டுட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணீங்கனா நமக்கு x power 3 போயிடுச்சுனா 1 சோ இத மல்டிப்ளை பண்ணுங்க x cube plus x square plus x plus 1 இப்போ sign change பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் minus 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 எல்லாமே minus ஆகும் இல்லையா so x cube cancel ஆயிடும் 2x square minus x square plus x minus x cancel ஆயிடும் 2 minus 1 x square plus 1 so இங்க 0 வரல அதனால என்ன பண்ணுவோம் மறுபடியும் இத வந்து so dividing x cube plus x square plus x plus 1 by x square plus 1 நால divide பண்ணும் so அப்போ x cube plus x square plus x plus 1 x square plus 1 நால divide பண்ணும் இப்போ x cube divided by x square பண்ணீங்கன்னா x கிடைக்கும் இல்லையா x இதால மல்டிப்ளை பண்ணுங்க x cube plus x இங்க 0 வந்துரும் 0x square plus 6 so sign change பண்ணிக்கோங்க plus x cube minus x cube cancel ஆயிடும் இங்க 0 தான் இருக்கு இல்லையா எப்ப x square மட்டும் வரும் plus x minus x cancel ஆயிடும் இந்த plus 1 கீழ வரும் x square plus 1 இப்போ இந்த x square divide பண்ணுவோம் அப்ப plus 1 ன்னு வரும் இல்லையா இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க x square plus 1 இப்போ sign change பண்ணுங்க minus minus sign change பண்ணும்போது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும் இல்லையா plus x square minus x square cancel இதுவும் cancel 0 ஆயிடும் சோ அப்ப எதால டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து GCD ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு x square plus 1 நால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு therefore GCD is equal to நம்ம ஆல்ரெடி 3 1 எடுத்து வச்சிருக்கு இல்லையா அதையும் போட்டுறணும் x square plus 1 இதுதான் GCD of the polynomials okay students இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா subscribe பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க students thank you